ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரியாக்டில் useRef பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு useRefனா என்ன அப்படின்னா, useRef வந்து நம்ம ரியாக்டில் டாமில் ஏதாச்சும் எலிமெண்ட் சேஞ்ச் பண்ணணும், இல்லை ஏதாச்சும் டாமில் ஏதாச்சும் அப்டேட் பண்ணணும்னா நம்ம useRef யூஸ் பண்ணுவோம். நீங்கள் கேட்கலாம், ஏன் டைரெக்டாக ரியாக்ட்லேயே யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு. ஸோ நம்ம பண்ணலாம், பட் நமக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ வரும். ஸோ ஃபார் இமேஜின், நீங்கள் மவுஸ் மூவ் பண்ணும்போது ஒவ்வொரு வாட்டி ஸ்டேட் அப்டேட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ஆப் எவ்வளோ ஹேங் ஆகும்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம useRef யூஸ் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. ஸோ அந்த மாதிரி சினாரியோஸ்க்கு நம்ம useRef யூஸ் பண்ணலாம். இன்னொரு சினாரியோ என்னென்னா, இப்போது ஒரு ஸ்டேட் செட் பண்ணுறீங்க. இப்போ எக்ஸாம்பிளில் வந்து ஒரு டைட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ டைட்டிலில் வந்து ஹலோன்னு இருக்குது. ஸோ டைட்டிலோட ப்ரீவியஸ் வேல்யூ என்ன அப்டேட் பண்ணதுக்கப்புறம் அப்படின்னு செட் பண்ணி வச்சுக்கிறதுக்கும் நம்ம அதை யூஸ் பண்ணலாம். ஸோ மெயினாக இன்புட் ஃபீல்டு இல்லை டாம் எலிமெண்ட்ஸ் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணுறதுக்கு, இல்லை ப்ரீவியஸ் ஸ்டேட் ட்ராக் பண்ணுறதுக்கு, இதுக்கு தான் நம்ம மெயினாக useRef யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து கோடிங்கில் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போது useRef வந்து நம்ம போன இதில் பார்த்த மாதிரி நம்ம வந்து ஒன்று டாம் அப்டேட் பண்ணுறதுக்கு, இல்லை ப்ரீவியஸ் ஸ்டேட்டை ட்ராக் பண்ணுறதுக்கு, இல்லைன்னா டாம் எலிமெண்ட்ஸை ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு useRef யூஸ் பண்ணுவோன்னு சொல்லியிருந்தோம். இப்போ நான் ஃபஸ்ட்டு இன்புட் எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இன்புட் ஃபீல்டு ஒன்று நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் இங்கே வந்து ஒரு இன்புட் ரெஃப்னு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். useRef ஃபஸ்ட்டு useRefஐ இம்போர்ட் பண்ணிக்கோங்க ரியாக்டில் வந்து. இப்போ நான் useEffectல போயிட்டு இனிஷியல் ரெண்டரில் இன்புட் ref.current.focus. ஓகே, ஸோ நம்ம இங்கே எரர் வருது, ஏன்னா நம்ம எதுக்குமே ரெஃபரன்ஸ் கொடுக்கல. ஸோ நான் இப்போ ரெஃபரன்ஸ் வந்து இன்புட் ரெஃப்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம காம்போனன்ட் ரெண்டர் ஆகும்போதே உங்களுக்கு ஃபோக்கஸ் ஆகுது. ஸோ இது வந்து ஒன் டைப் ஆஃப் இதில் நம்ம பண்ணுவோம். ஓகே, ஃபஸ்ட் டைம் வரும்போது அவங்களுக்கு ஃபோக்கஸ்டாக இருக்கும், அதில் அப்படியே என்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஒரு டைப் ஆஃப் useRef யூஸ் பண்ணுறது. இன்னொரு மெத்தட் எதுக்கு யூஸ் பண்ணோன்னா, இப்போ வந்து நான் பட்டனில் வந்து and click set title. Oh sorry, repeat. ஸோ நான் ஒவ்வொரு டைமும் ரீஃப்ரெஷ் பண்ணும்போது இன்புட் அங்கே ஃபோக்கஸ் ஆகுது. ஓகே, இப்போது நான் வந்து டைட்டில் ப்ளஸ் ஒன்று கொடுத்துருக்கேன், சேஞ்ச் டைட்டில்.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு ரெஃப் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். அது வந்து டைட்டில் ரெஃப்னு வச்சுக்கோம். இல்லை ப்ரீவியஸ் டைட்டில் ரெஃப். ஸோ நான் useRef போட்டு டைட்டிலை இங்கே போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ ஓகே நான் டைட்டில் இங்கே போட்டு கரண்ட்டில் ரைட். ஓகே, ஒவ்வொரு டைமும் டைட்டில் சேஞ்ச் ஆகப்போ நான் இங்கே கரண்ட் ப்ரீவியஸ் இதில் நான் ப்ரீவியஸ் இது சேவ் பண்ணிடுறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா பேராகிராஃபில் டைட்டில் ஓகே ஆமாம் ப்ரீவியஸ் ஸ்டேட் முன்னாடி இருந்த டைட்டில் என்ன? ஓகே டைட்டில் டாட் கரண்ட். ஸோ இப்போது ரெண்டுமே ஹலோ தான், ஏன்னா நம்ம ஒன்றும் சேஞ்ச் பண்ணல. இப்போது பார்த்தீங்கன்னா டைட்டில் வந்து ஹலோ 1. நான் இது மேலே இருக்கிறது ஹைட் பண்ணிடுறேன் இப்போதைக்கு. ஸோ டைட்டில் வந்து ஹலோ, ரெண்டுமே ஹலோ, ஏன்னா நம்ம ஒன்றும் சேஞ்ச் பண்ணல. இப்போ நான் சேஞ்ச் டைட்டில் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹலோ 1, ப்ரீவியஸ் டைட்டில் வந்து ஹலோ. இப்போ நான் திருப்பி சேஞ்ச் கொடுத்தேன்னா ஹலோ 1 ப்ரீவியஸ் டைட்டில் வந்து ஹலோ 1. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் useRefோட மெயின் கான்செப்ட். ஓகே, இதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போது இன்னொரு யூஸ் கேஸ் எடுத்துக்கலாம். எனக்கு வந்து பேராகிராஃபில் கலர் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸ்டைலுன்னு வச்சுக்கோம். ஓகே, இல்லை இப்போ வந்து ரெஃப் கொடுத்துட்டு ரெஃப். ஓகே, ரெஃப் useRef. ஓகே, இப்போ வந்து அதுக்கு ஒரு கிளாஸ் ஸ்டைல் கொடுப்போம். ஓகே, பேக்ரவுண்ட் வந்து பிளாக்கு, கலர் வந்து ஒயிட்டு கொடுப்போம். ஓகே, இப்போ நான் வந்து useEffect இனிஷியல் ரெண்டரில் எனக்கு எல்லோ கலராக மாறிடுதுன்னு சொல்கிறேன். ref.current style.background color is equal to yellow. இது சரியாக தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதுக்கு தான் நம்ம ரெஃப் யூஸ் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா யூஸ் கேஸும் நான் இங்கே போட்டு காட்டியிருக்கேன். ஓகே, ஸோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.